இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் ஹனிகோம் ஸ்டைலில் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேர் வெண்ட்டுக்காக. கீழே ஸ்கிட் பிளேட் வந்துடுது சின்னதாக. இந்த டாப் மாடல்லையும் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கொடுக்கப்படலை. இதோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 145/80 13 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் மாடல்லையும் அலாய் வீல்ஸ் வரல. பாடி கலர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. வழக்கம் போல் சீட்டு கீழே ஃபியூல் டேங்க் ஓப்பன் அண்ட் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. வாங்க இதோட பேக் ப்ரொஃபைலை போய் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் போகிற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடுது. இதில் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெப்னி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் அதே 13 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் எண்ட் மாடல்ன்றதுனால பார்சல் ட்ரே வந்தது. மேபி லோவர் எண்ட் மாடலில் இது கிடைக்காம போகலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா ரியர் சீட்ஸை நீங்கள் மடிச்சிக்கிற வசதி இதில் இருக்குது. ரியரில் சுசுகி பேட்ச் வந்துடுது அண்ட் டிக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டாப் எண்ட்ன்றதுனால உங்களுக்கு ரிமோட் கீயும் கிடச்சிருது. லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டைல் லைட்ஸ் அகெயின் ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜனில் தான் வந்தது. மேலே ஒரு பிரேக் லைட் வந்தது. ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு K10C சீரீஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 998cc 3 cylinder இன்ஜின். இது வந்து பவரை பொறுத்த வரைக்கும் 65.71 bhp 5500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 89 Nm டார்க் 3500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்ன்றதுனால இது 24.9 km/லிட்டர் மைலேஜ் தருது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 33 km/kg தருது. ஸோ சிட்டிக்குள்ளேயே ஒரு 17 to 20 km நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் கண்டிப்பாக 20 above கொடுக்கும். இதோட ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 27 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியான கார் கிடைக்கிது. ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப லோ மாருதியை பொறுத்த வரைக்கும். இந்த நியூ வெர்ஷனில்